என்ன நீ நைட்டில் வீடியோ போடுற இப்படின்னு ஒரு 10 கமெண்ட் ஆகுது இந்த வீடியோ கீழே வரும். ஐம் ஷியோர். Hi, this is Bardani, your girl next door. I'm gonna post all the stories that I know about how big girls feel insecure. ஸோ இது என் கதை மட்டும் கிடையாது, என்ன மாதிரி இங்கே இருக்க நிறைய பேரோட கதை. ஸோ வாட்ச்ஃபுல்லி. ஸோ 2 days பேக் நான் வந்துட்டு அண்ணா நகர்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் ஐ வாஸ் ட்ராவலிங் இன் பஸ், ஒரு கவர்மெண்ட் மகளிர் விடியல் பஸ். ஸோ அந்த பஸ்ஸில் என்னாச்சு அப்படின்னா, ஐ சா அ சிமிலர் கேர்ள் லைக் மீ. என்ன மாதிரியே அந்த பொண்ணு அழகாக க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டாக அண்ணா நகர் நான் ஏறினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டாப்ஸ் கழிச்சு ஒரு பாட்டி இறங்குனாங்க. ஸோ அப்போது வந்து அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு சீட் இருந்ததுன்னு போய் உட்கார போனாங்க. ஸோ ஐ வாஸ் ஸ்டாண்டிங் தேர் வாட்சிங் ஆல் த சீன்ஸ், பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஹெட்ஃபோனில். பட் அந்த சீட்டில் போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எந்த இன்டென்ஷனும், நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளும் இறங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது ஒரு பாட்டி வந்துட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் போய் உட்கார்ந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு தள்ளி போய் உட்காந்தாங்க. ஆப்வியஸால கொஞ்சம் தள்ளி போய் உட்காருவாங்க. ஸோ அந்த பாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்காருமா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அந்த பொண்ணும் கொஞ்சம் தள்ளி உட்காந்தாங்க. அது வரைக்கும் அந்த சீன் வந்துட்டு ரொம்ப வியர்டாவோ இல்லை வந்துட்டு இட் ஹேப்பன்ஸ்ல நேச்சுரலாக தான் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எந்த ஒரு இம்பாக்டும் அந்த சீன் கொடுக்கல. பட் லேட்டர் சம்டைம் வென் ஐ ரியலைஸ் இந்த பாட்டி அந்த பொண்ணுக்கிட்ட தள்ளி உட்காரு தள்ளி உட்காரு தள்ளி உட்காருன்னு கான்ஸ்டண்ட்டாக சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு இந்த பாட்டி வந்துட்டு இதுக்கு தான் குண்டா இருக்கவங்க பக்கத்தில் நான் உட்காரவே கூடாது அப்படின்னு. வாட் சீரியஸ்லி? அவங்க வீட்லேயும் இல்லை அவங்களுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இப்படி தான் இருந்திருப்பாங்க. இல்லை அவங்க வீட்லேயும் குண்டா இருக்க ஏதோ ஒரு பொண்ணு இருக்கும்ல. இட்ஸ் நாட் அபவுட் மென். இங்கே வந்துட்டு பசங்க மட்டுமே எல்லாத்தையும் தப்பான கோணல்லையோ இல்லை வந்துட்டு பசங்க மட்டுமே பாடி ஷேம் பண்ணுறாங்கன்றது கிடையாது. தென் விமென் தே டூ அது இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களா இல்லை அன்இன்டென்ஷனலாக பண்ணுறாங்களான்னு தெரியாது. பட் விமென் டீசஸ் விமென். அது நேச்சுரலாக வருதா வரலையா எதுவுமே தெரியாது. அந்த பொண்ணுக்கிட்ட நான் இறங்கும் போது ஒன்று தான் சொன்னேன், நீ அந்த இடத்துல உனக்காக பேசியிருக்கணும் அப்படின்னு. ஏன் நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன்னு கூட எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துல அந்த பொண்ணு என்னை பார்த்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மேபி ஏதோ ஒரு விதத்தில் அந்த பொண்ணுக்கு நான் ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் அந்த ஒரு ரெக்ரெட் எனக்கு இன்னுமே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நான் எப்போல்லாம் பஸ்ஸில் போனனோ அதுக்கப்புறம் நான் 4 தடவை பஸ்ஸில் போனேன். அப்போது அதே மாதிரி எந்த இன்சிடென்ட் வந்தாலுமே அந்த பொண்ணுக்காக நான் பேசியிருக்கேன். ஸோ இஃப் யூ வாட்சிங் திஸ் அண்ட் உங்ககிட்ட யாராவது அப்படி சொல்லியிருந்தாலுமே யூ நாட் அலோன். நீங்கள் திரும்ப பேசுங்க. பேசுறதுனால தப்பே கிடையாது. விமென் ஷுட் ஆல்வேஸ் சப்போர்ட் விமென். இஃப் நாட் ஹூ எல்ஸ். I'll see you in the next episode. Bye. யார் பழியோ யார் பிழையோ யார் வெச்சா கண்மொழியோ நான் கேட்ட கேள்விக்கு நீ மட்டும்